யாராவது ஒருத்தர் prayer. நான் நேற்றும் pray- வென்றும் மாறாத நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பிரச்சனை மத்தியிலும் இடுக்கண்கள் மத்தியிலும் கர்த்தாவே இந்த பைபிள் ஸ்டடியை நடத்த நீர் கிருபை தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நடத்துகிற இந்த 2 தாசர்களையும் உமது கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. ஒழுங்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே துரிதமாக எங்களுக்கு புரிகிற விதத்திலே அவர்கள் சொல்லித்தர அவர்களுக்கு கிருபை தாரும். நாங்களும் ஆண்டவரே அதை கற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஆண்டவரே நாங்கள் பார்க்கும் பொழுது காலங்காலமாக சின்ன வயசுல இருந்து நாங்கள் படித்து கொண்டு வந்த அந்த ட்ரெடிஷ்னலா வந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரே அதை முறியடித்து ஆண்டவரே ஒரு 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 நியூ அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு கொடுக்குது. அந்த நியூ அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் அதை தியானிக்கும் பொழுது, அதை வாசித்து வசனங்கள் மூலியமா புரிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு உள்ளான மனுஷருடைய அந்த இன்னர் மேன் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரென்தன். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் சுவாமி. த சவரனிட்டி ஆஃப் காட் ஆண்டவரை ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படியோ இருந்தது, ஆனா எல்லாமே ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவர் சித்தத்துக்குள்ளாக எல்லாம் நடக்குது அப்படின்னு நாங்க பிப்ளிக்கலா அந்த வேர்ஸ் மூலியமா நாங்க பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரே, நாங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே, அதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. பைபிள் ஸ்டடி தடையில்லாமல் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அளிக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லா காலத்தையும் கருத்திலையும் நாங்கள் கொடுக்கிறோம். பேச வேண்டியவர்களையும் உன் கருத்திலே கொடுக்கிறோம், வர வேண்டியவர்களையும் உன் கருத்திலே கொடுக்கிறோம். எங்களை நடத்தும் இந்த 1 hour நாங்கள் நல்லபடியாக ஆண்டவரை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த கரண்ட் பிரச்சனை எதுவும் வராதபடி ஆண்டவரே அப்பா, இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இன்னும் தடப்படாதபடி, நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் எதுவும் வராதபடி நீங்க பார்த்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். துதிக்கன மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, thank you. போன வாரம் நம்ம வைக்கல பிரதர்? இல்ல சார், இல்ல போன வாரம் இல்ல பிரதர், போன வாரம் இல்ல. ஓகே, இல்ல கொஞ்சம் போன வாரம் இருந்துச்சா? இல்ல சார், போன வாரம் இல்ல. போன வாரம்னா சிஸ்டருக்கு அந்த இது கட்டெல்லாம் போட போயிருந்தது. ஆமா அதுவா? ஆமா, ஆக்சுவலா போன வாரம் தான் இந்த இதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சோம். ஆமா ஆமா, போன வாரம் 14th தான் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாரம் கரெக்டா பிடிச்சி. போன சாட்டர்டே ஆக்சிடென்ட், சண்டே வந்து நமக்கு ஓகே, ஸோ அப்போ 8ஆம் தேதி தான் நம்ம கடைசியா நடத்துனது. ஆமா. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த அர்மேனியசத்துக்கும் கெல்வினிசத்துக்கும் உள்ள என்ன பிரச்சனைகள் அப்படின்றத பார்த்தோம். அர்மீனிசம் என்ன சொல்லுதுன்னாக்கா, மனுஷங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ வில் இருக்குது. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியும், இல்லாட்டி அவங்க ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணவும் முடியும், மறுதளிக்க முடியும் அப்படின்னு. அப்போ அது வந்து சால்வேஷன் வந்து ரட்சிப்பு வந்து மனுஷனுடைய சாய்ஸ் அப்படின்றது வந்து அர்மீனியனிசத்தினுடையது. இந்த அர்மீனியனிசத்தை ஃபாலோ பண்ற சர்ச்சஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்லியன் சர்ச்சஸ் எல்லாம் முக்கால்வாசி அந்த அர்மீனியஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, ஆங்கிலிக்கன் சர்ச், வெஸ்லியன் சர்ச் இதெல்லாம் வந்து ஜெனரலா அந்த பிலாசபி படி, அர்மீனியன் சொன்ன அந்த பிலாசபி படி தான் அவங்க வந்து பைபிளை வந்து இன்டர்பிரேட் பண்றாங்க. பைபிளை புரிஞ்சுக்கிறது எப்படின்னாக்கா இந்த ஒரு அடிப்படையில், இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கெல்வினிசம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, எப்போ வந்து ஆதாம் பாவம் செஞ்சாரோ அப்பவே அவருக்கு அந்த ஃப்ரீ வில் அவரை வந்து தொலைச்சிட்டாரு, அவருக்கு ஃப்ரீ வில் கிடையாது. யார தேவன் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க மட்டும்தான் வந்து ரட்சிக்கப்படுவாங்க, மற்ற எல்லாரும் நித்திய நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெல்வினிசம் வந்து டீச் பண்றது. இதை வந்து முக்கால்வாசி பேப்டிஸ்ட், பல சர்ச்சஸ் வந்து அதை மெயினா பேப்டிஸ்ட் வந்து இந்த கெல்வினிசத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஸோ அதுதான் மெயினான டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஆனா வேதம் வந்து என்ன சொல்லுதுனாக்கா, 2 பேருமே 2 ஒப்பீனியனுமே தப்பு அப்படின்னு. சரிங்களா? ஏன்னாக்கா அர்மீனியன்ஸ் வந்து
மனுஷனுக்கு ரொம்ப அதிகமான பவர் கொடுக்குறாங்க. மனுஷன் வந்து ஆண்டவரை செலக்டும் பண்ணலாம், இல்லாட்டி ரிஜெக்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான மனுஷனுக்கான பவர் வந்து இருக்குது. அவனுடைய சக்தியில அவன் எதுவும் பண்ணலான்ற ஒரு காரியத்தை. ஆனா கெல்வினிஸ்ட் வந்து ஆண்டவர் எப்படி காமிக்கிறாங்கன்னாக்கா ஒரு க்ரூயலிஸ்டா காமிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் மாதிரி. அது எப்படி ஆண்டவர் யாரை நினைக்கிறாரோ அவங்கள மட்டும் ரட்சிப்பாரு, மிச்சவங்க எல்லாத்தையும் போட்டு நித்தியத்துக்கும் நரகத்துல போட்டு தண்டிப்பாரு அப்படின்றத அவங்க வந்து காமிக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா 1 தீமோத்தேயு 2:4 பாக்குறோம். நம்ம எல்லாரும் யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமா இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷனும் வந்து என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடையணும்ன்றது. இதை வந்து போன இது பார்த்தோம். ஓகே. ஆனா நம்ம இன்னொன்னு பாக்குறோம், தேவனுடைய திட்டம் வந்து எந்த காலத்திலயும் அது வந்து ஃபெயில் ஆகாது. அந்த திட்டம் வந்து நிறைவேறாம போகாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் அதை நிறைவேற்றுவாரு. தேவனுடைய சித்தத்துல இருக்கிற எல்லா காரியமும் நடக்கும். அவருடைய சித்தம் என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையணுங்கிறது அவர் சித்தமா இருக்குதுன்னு பாக்குறோம். அந்த சித்தம் முழுவதுமாக நடக்கும். அதுல ஒன்றும் குறைப்பட்டு போகாதுன்றத பார்க்கணும். சரிங்களா? ஓகே. உன்னோட வந்து பார்த்தோம் ரோமர் 12:2 பார்த்தோம். ஓகே. அந்த இதுல வந்து வேர்ட் இயான் இருக்கு இல்லையா? ரோமன் 12:2 ஒரு நிமிஷம் வாசிக்கலாம். 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இதுல வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோம்னாக்கா be not conformed to this world அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த பிரபஞ்சத்தின் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? அது வந்து அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து இயான்னு சொல்லிட்டு. ஏன்னா இயான்னாக்கா இது இந்த யுகம், பிரபஞ்சத்துக்கு இல்ல, இந்த யுகத்துக்கு அப்படின்றத பார்த்தோம் நம்ம. இந்த யுகத்துல வந்து இருக்கிற என்னன்னா அது இந்த யுகம் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கறதுன்றத பத்தி பார்த்தோம். காட் வந்து இந்த யுகம் என்ன சொல்லி கொடுக்கறதுனாக்கா தேவன் வந்து சமீபமா இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. அவர் வந்து கண்டிஷனு, நீ இதை செஞ்சாக்கா நான் உனக்கு இதை செய்வேன், நீ இதை பண்ணினாக்கா நான் உனக்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாருன்னு சொல்லிட்டு அது பார்த்தோம். ஆனா அந்த கண்டிஷன் போடுற காரியங்கள் உண்மை. ஆனா இந்த யுகத்துல இல்ல, கடந்த யுகத்துல எப்படி யூதர்கள் மத்தியில யூதர்கள் இருக்கும் போது கண்டிஷனோட ஒரு கவர்னன்ட் பண்ணாரு. நீ என் கட்டளைகளை எல்லாம் அனுசரிச்சினாக்கா நான் உன்னை வந்து ஒரு பெக்குலியர் ஜனமாக்குவேன், உன்னை ஒரு விசேஷித்த ஜாதி ஆக்குவேன், உன்னை ஒரு பரிசுத்த ஜனமா ஆக்குவேன்னு சொல்லிட்டு கண்டிஷன் இருந்தது. அதே மாதிரி வந்து பிரேயர் பண்ணும்போது கூட என் ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிவித்து மனம் திரும்பி இது பண்ணாங்களாக்கா, ஞாபகம் இருக்குங்களா அந்த வசனம்? கிரானிக்கல்ஸ் 2 கிரானிக்கல்ஸ் 7வது அதிகாரத்துல வரும். ஞாபகம் இருக்குங்களா? நிறைய இந்த பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாம் அந்த இதை கோட் பண்ணுவாங்க. இஃப் மை பீப்புள் ஹூ ஆர் கால்ட் பை மை நேம் இஃப் தே கன்ஃபஸ் தேர் சின்ஸ் அண்ட் டர்ன் அவே ஃப்ரம் 2 கிரானிக்கல்ஸ். ஓகே, ஒரே நீங்க 2 நாளாகமம் சார், 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துக்கிட்ட வரும். 14வது வசனமா? ஓகே. 2 நாளாகமம் 7வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது. ஒரு நிமிஷம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் சுமூகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்
அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை சுத்தமாக கொடுப்பேன். அவங்க வழி திரும்பலைனாக்கா நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன்றது வந்து அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். ஆனா இன்றைக்கு இந்த யுகத்துல நமக்கு அது கிடையாது. ஏன்னாக்கா அவர் நீங்க while you are still dead in your sins, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துன்னு சொல்லிட்டு கொலோசியர்ல சொல்றாரு இல்லைங்களா? Brother, can you help me get that verses? உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து 2 இதுல கூட பாருங்க. கொலோசியர்ல வரும் பிரதர். என்ன இது பிரதர்? while you are dead in sin, I have forgiven, உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை உயிர்ப்பித்தேன் வருங்க. எஃபிஷியன்ஸ் 2லயா? இல்ல அது இல்ல, கொலோசியர்ல வந்து உன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அப்படின்னு வரும். forgiven all your sins வரும். ஓகே, சோ இந்த யுகத்துல இந்த இயான்ல வந்து கர்த்தர் அந்த மாதிரி கிடையாது. ஆனா உலகம் என்ன டீச் பண்றதுனாக்கா, இன்னும் இந்த யுகத்துக்கு சம்பந்தம் இல்லாத கடந்து போன யுகத்துல வச்சு இருக்கிற காரியங்களை வந்து இன்றைக்கும் அதை டீச் பண்ணுது. அப்போ இந்த உலகத்துக்கு இந்த யுகத்துக்கு ஒத்த காரியங்களை நீங்கள் வந்து இது பண்ணாதீங்கன்றது. ரெண்டாவது வந்து தேவன் வந்து நியாயம் தீர்க்கிறது வந்து பழி தீர்க்கிறதுக்காக வேண்டிதான் நியாயம் தீர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவாங்க. ஆனா இந்த யுகத்துல தேவன் வந்து பழி தீர்ப்பதற்காக வந்து அவர் வந்து நியாயம் தீர்க்கல. அதனோட நியாயம் தீர்க்கிறதுனுடைய காரியமே நம்மளை வந்து கரெக்ட் பண்றதுக்கு, நம்மளை வந்து நல் வழியில கொண்டு வர்றதுக்காக வேண்டிதான். ரெண்டாவது இந்த யுகத்துல என்ன டீச் பண்றாங்க, ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது. யாரெல்லாம் தேவன் தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படுவார்கள், மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க. கொலோசியன் 2:13 பிரதர் நீங்க சொன்னது. தேங்க்யூ பிரதர். வாசிக்கிறீங்களா யாராவது ஒருத்தர்? கொலோசியன் 2:13 இல்லைங்களா? 2:13. உங்கள் பாவங்கள் எல்லாம் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ஓகே, மன்னித்துன்னு வருது. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னிக்க போகிறேன் அப்படின்னாக்கா வருங்காலத்துல மன்னித்து அப்படின்னும் பொழுது என்ன பண்றாரு, ஏற்கனவே மன்னிச்சுட்டாரு இறந்த காலம். என்னமா அதே மாதிரி பாருங்க, உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கு. உங்கள் பாவங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி செய்த பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு செய்யற பாவங்களை உனக்கு மன்னிக்கல அப்படின்ற ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? இன்னைக்கு டீச் பண்றாங்க இல்லையா நம்ம சபைகள்ல, நீங்க பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தப்போ நீங்க செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் உங்கள் ரட்சிப்புக்கு முன்னாடி இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க செய்யற பாவங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது. நீங்க வந்து மனம் திரும்பி வந்து அறிக்கையிட்டு நீங்க வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு மொத்தம் மனஸ்தாபப்படணும்ன்ற ஒரு டீச்சிங் இருக்கு இல்லையா? அது வந்து கொலோசியர் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் எல்லா பாவங்கள், நீங்கள் உங்கள் பாவங்களிலே உங்கள் மாம்ச செயலாக மறுத்தவர்களாக இருந்த போது உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், பாவங்கள் மட்டும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், அக்கிரமங்கள் சிலவற்றையும் இல்லை, அக்கிரமம் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து தமக்கு எதிரிடையாக இருந்த கட்டளைகளையும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைக்கின்ற அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அப்படின்றது எல்லாத்தையுமே சிலுவையில முடிச்சுட்டாரு. இன்றைக்கு இருக்கிற இந்த யுகம் இல்லைங்களா, இந்த தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லும் போது டிஸ்பென்சேஷன், இன்றைக்கு இருக்கிற டிஸ்பென்சேஷன்ல நமக்கு வந்து ரட்சிப்பு
தேவன் கிடத்துல தான் வருது. விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்றத தெளிவா சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ ஆனா இந்த யுகத்துல இந்த டீச்சிங் வந்து, அதாவது ரட்சிப்பு ஒரு சிலருக்கு மட்டும்தான்ற அந்த டீச்சிங் வராது அப்படிங்கிறாரு. சரிங்களா? அப்போ இந்த யுகத்துல கொடுக்கப்படுற என்னென்ன டீச்சிங் எல்லாம் ராங்கான டீச்சிங் பார்த்தோம். இன்னொன்று வந்து நாம வந்து தேவனுக்கு ஒபே பண்றதே வந்து ஒரு பயத்தினால்தான் ஒபே பண்றோம் அப்படின்றது. வேதர் அடிக்கடி சொல்ல சாமி கண்ணை குத்தம் அதனால நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு இல்ல, அது கிடையாது. நாம ஏன் வந்து பாவம் செய்யாம பாவத்தை விட்டு விலகி இருக்கிறோம்னாக்கா சாமி தண்டிப்பாருன்றதுக்கு இல்ல, நமக்காக உயிரை விட்டு நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிச்சுட்டாரு. அந்த ஒரு அன்பின் அடிப்படையில நாம வந்து தேவனை நேசிக்கணுமே தவிர, ஐயோ நான் தப்பு பண்ணா நான் மாட்டிக்குவேன், என்னை வந்து ஆண்டவர் வந்து தண்டிப்பாருன்ற அந்த ஒரு ஃபியர் வந்து நம்மளுடைய ஆண்டவருக்கு ஒபே பண்றதுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது ஓகே, சாரி. அது இந்த மாதிரியான நம்பிக்கை எல்லாமே வந்து இந்த யுகத்துக்கு கன்ஃபார்மா இருக்குது. இந்த யுகத்தை ஒத்த வேஷம் தரிக்குது. அதனால இந்த யுகத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்க கூடாதுன்றதை பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா என்ன பண்றாரு? ரினியூவிங் ஆஃப் த மைண்ட். உங்களுடைய மனதை புரிதாக்கல மறுரூபமாகல் அப்படிங்கிறாரு. அது வந்து அந்த நம்மளுடைய அறிவாற்றல வந்து இது வந்து புதிதாக்குதல்ங்கிறது வந்து நம்மளுடைய அறிவாற்றலை புதிதாக்குறது இல்ல நம்ம எப்படி நடக்கிறோமோ நம்மளுடைய நடத்தையை சேஞ்ச் பண்ற அந்த காரியத்தை பத்தி அவர் சொல்லல. அது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நாம கண்டினியூஸா தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை தியானித்து அந்த தேவ வசனத்திலேயே நம்ம ஊறி இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய மனசு வந்து புதிதாகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா அது எல்லாத்தையும்? ஓகே, அதான் அப்போ நம்ம பார்த்தோம். இன்னொன்று பார்த்தோம், டிரான்ஸ்பர்மேஷன், நம்மளுடைய மனது எப்படி புதிதாகுறது வந்து 2 கொரிந்தியர் 3:25. இது பார்க்கல, இது வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம 2 கொரிந்தியர் 3:18 பார்க்கிறோம். நம்ம வாசிக்குமா யாராவது ஒருத்தர்? மோசேயின் ஆகமங்களிலே நாம் எல்லாரும் 15 இருந்தா சார்? 15 இருந்து வாசிங்க. 18 தான் நமக்கு தேவை. ஆனா 15 இருந்து நம்ம வாசிச்சு வரலாம். மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்ம வந்து இதுல படிச்சோம் இல்லைங்களா? 12:2 வந்து மறுரூபமாகுங்கள், உங்கள் மனது புதிதாகும்படி மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்றாங்க இல்லையா? அந்த மறுரூபம் ஆகுறது வந்து நம்மளுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்றது மூலியமாவோ இல்ல நம்மளுடைய திங்கிங்கை சேஞ்ச் பண்றது மூலியமாவோ வர்றது கிடையாது. இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு? பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? மோசேயினுடைய ஆகமங்கள், அதாவது இந்த பென்டடியூட் இருக்கு இல்லையா, முதல் 5 அதிகாரங்கள், ஆகமங்கள், இதெல்லாம் எது தெரியுங்களா? ஆதி ஆகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், அப்புறமா உபாகமம். 5 ஆகமங்கள் வந்து மோசேயின் ஆகமங்கள், பென்டடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது அப்ப என்ன வருது? என்ன சொல்றாரு அவரு பவுல் அப்போஸ்தலர்? இன்னைக்கு மட்டும் அதை வாசிக்கும் பொழுது அவர்கள் யாரு? இஸ்ரவேலர்களுடைய இருதய மேல் இருக்கு, முக்காடு வந்து அவருக்கு இருதயத்தின் மேல இருக்குது அப்படிங்கிறாரு. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுக்கப்படும் போது அப்படிங்கிறாரு.
என்னது அந்த முக்காடு? அது என்ன? அது யாராவது தெரியுமா? தம்பி உங்களுக்கு தெரியுமா அது என்ன? அது முக்காடுன்றாரு. எங்க மனசுல என்ன முக்காடு போட்டுட்டு வராங்க? சர்ச்சில் வந்து புரியல லேடிஸ் சார். முக்காடு போட்டு வராங்களா? அதை பத்தி சொல்றாங்களா? கண்மணி உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நான் சொல்றேன். நம்ம பார்க்கலாம் என்னதுனாக்கா, ஆஹ், யாத்ராகமம் 34:29 வாசிக்கலாம். 29, 30, 31, 32, 33, 34, 35 இப்படியே வாசிக்கலாம். 29ல இருந்து 35 இப்படியே வாசிக்கும் பொழுது இந்த முக்காடு என்னங்கிறது நமக்கு புரியும். யாத்திராகமம் மோசே 30 சாட்சி பலகை வாசி தம்பி. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமூகத்தில் சேர பயந்தார்கள். ம். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களுடைய பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவருடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்வான். என்ன அது அப்படின்னாக்கா, மோசே வந்து தேவனுடைய சந்ததியில இருக்கும் பொழுது, தேவனோட முகமுகமா பேசும் பொழுது, தேவனுடைய அந்த ஜோதி இருக்குல்ல, தேஜேஸ் சொல்லுவாங்க, அந்த ஜோதி அவர்கிட்ட இருக்கும் பொழுது, தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது, மோசேனுடைய முகம் அப்படி பிரகாசமா இருந்தது. பேசி முடிச்சுட்டு தேவன் வந்து அந்த கட்டளைகள் 613 கட்டளைகள் 10 கட்டளைகள் கொடுத்துட்டு அவரே கையில எழுதி கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அது எல்லாத்தையும் அவன் உள்வாங்கும் பொழுது அந்த கட்டளைகள் எல்லாம் அவன் போகும்போது தேவனுடைய சந்ததியில இருக்கும் பொழுது மோசையினோட அப்படியே பிரகாசமா இருந்தது. அது முடிச்சிட்டு மோசே ஜனங்களை வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய முகம் இப்படி பிரகாசமா இருக்குதுன்றது மோசைக்கே தெரியாது. ஏன்னா அவன் கண்ணாடியில இருந்தாலும் இல்லைன்னு போயிடல. அப்படியே தேவனுடைய பிரசன்னத்துல இருந்த அந்த பரவசத்தோடு அப்படியே வரும்போது இந்த மக்கள் வந்து பார்த்த உடனே பயப்படுறாங்க. இது என்னடா இது, ஒரு மனுஷனா இல்ல தேவனே வந்து இறங்கி இருக்கிறாரா, இப்படி இவருடைய முகம் பிரகாசிக்குதே ஜொலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறார். தேவனுடைய அந்த முக ஜொலிப்பினுடைய பிரதி பலிப்ப வேற யாராவது பார்த்திருக்காங்களா? ஆமா, ஸ்தேவான். பவுல் பார்த்திருக்காரு சார். ஸ்தேவான் பார்த்திருக்கிறாரு. வேற பவுல் அப்போஸ்தலர் பார்த்திருக்கிறாரு. வேற வேற யார் பார்த்திருக்கா? யோவான், அப்போஸ்தலராகிய யோவான் வெளிப்படுத்துற விசேஷத்துல பாக்குறாரு இல்லையா? சோ இந்த 3 பேரை பாக்குறாங்க இல்லையா? இப்ப இவர் வந்து மோசே வந்து இவங்க மனுஷங்களை வந்து பார்க்க வரும் பொழுது என்னாவது இந்த பிரகாசத்தை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ உங்க முகத்தை எங்களால பார்க்கவே முடியலையே, நீங்க ஒரு முக்காடு போட்டு உங்க முகத்தை மறைச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசுவதன்படி உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்பட்டும் முக்காடு போடாது இருந்தா, அதாவது தேவனுடைய சந்ததியில இருக்கும் பொழுது முக்காடு போடாம இருந்தான். ஆனா தன்னுடைய முகம் வந்து இந்த மாதிரி பிரகாசிக்கிறது மோசேக்கே தெரியாது. ஆனா மனுஷங்களை வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் போது முக்காடு போட்டு கொடுத்தாங்க இல்லையா? ஏன்னா அந்த மக்களால் அந்த பிரகாசத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இததான் வந்து என்ன சொல்றாரு பவுல் அப்போஸ்தலர் இந்த இடத்துல, மோசையினுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படுவர் இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் போட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவர்களுடைய அன்னைக்கு அவங்க முகத்தை பார்க்க முடியல, இன்னைக்கு அவர்களால் அந்த மோசையினுடைய ஆகமத்தை வாசிக்கும் பொழுது
அது யாரை குறித்து இப்ப சொல்லப்படுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசையா உங்கள் மத்தியில நடந்தாரு, உங்கள் மத்தியில வந்தாருன்ற அந்த சத்தியத்தை அவர்களால புரிஞ்சிக்க முடியல. அததான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது இந்த முக்காடு எடுக்கப்படும். சரிங்களா? அப்போ அவங்க மனம் திரும்பாத முறைய அவர்களுடைய இருதயத்தின் மேல அந்த முக்காடு போட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு அப்படிங்கிறாங்க இல்லையா? இந்த வசனத்தை நாம நிறைய சர்ச்ல கோட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரெண்டு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு வசனத்தை எந்த கான்டெக்ட்ல அவர் சொல்றாருன்றத புரியாம அதை கோட் பண்றோம். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்க விடுதலை உண்டு அப்படின்வாங்க. என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னாக்கா, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கின்ற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்ப நம்ம மறுரூபமாக்கப்படுறது எதனால அப்படின்னாக்கா, நாம நம்மளுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமா கிடையாது. நான் இத்தனை நாள் மோசமா இருந்தேன், நான் நல்ல மனுஷனா என்னுடைய இந்த பிஹேவியரை நான் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பண்றது மூலியமாக நம்ம மறுரூபமாக்க முடியாது. என்ன சொல்றாரு அவர் இடத்துல? உங்கள் மனதை புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறாரு. எதுக்கு? தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம். யாருடைய சித்தம்? நம்மளுடைய சித்தம் இல்ல, தேவனுடைய சித்தம் என்னன்றதை அறியணும்னாக்கா நாம என்ன பண்ணணும்? மறுரூபமாகணும். அந்த மறுரூபமாகப்படுறது எப்படின்னாக்கா, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். யாருடைய சாயல் நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம்? கர்த்தருடைய. அது எப்படி நடக்குது? நாம கர்த்தருடைய சாயலிலே மகிமையின் மேல மகிமையா மறுரூபமாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பி இல்ல, வசனம் என்ன சொல்லுது பாருங்க 18ல. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம எப்படி கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பாக்குறது போல பார்க்க முடியும்? மகிமையின் மேல் மகிமை இல்ல, அது அப்படி பார்ப்பது மூலமாக நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். அதாவது இது அட்ஜெக்டிவ். மகிமையின் மேல் மகிமைங்கிறது அட்ஜெக்டிவ். சாயல் அடையும், மறுரூபமாகிறோம் இல்லையா? அந்த சாயல் அடைந்து மறுரூபமாகிறோம். அது எப்படி நம்ம மறுரூபமாகிறோம்? கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்றோம். நாம எப்படி கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில பார்க்கறது போல பார்க்கணும் முடியும்? எப்படி நம்ம பார்க்க முடியும்? வேத வசனம் தான் நமக்கு கண்ணாடி. வேத வசனம் கண்ணாடி. ஓகே, இந்த இடத்துல பாருங்க 15ல இருந்து 16, 17, 18 இதுல கண்மணி நீங்க இருக்கீங்களா? இருக்கு சார். வெரி குட்மா. இப்போ பாருங்கம்மா, நாம மறுரூபமாகணும். எப்படி நம்ம மறுரூபமாகறோம்னாக்கா, கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில பார்க்கறது போல கண்டு நம்ம மறுரூபம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த கண்ணாடியில தேவனுடைய முகத்தை நம்ம எப்படி, தேவனுடைய மகிமையை நம்ம எப்படி கண்ணாடியில காண முடியும்? கண்ணாடியில பார்க்கறதுனால எப்படி காண முடியும்? இந்த மறுரூபம் ஆகிறதுக்கான மெக்கானிசம் என்னது? என்ன பண்ணா நம்ம மறுரூபம் ஆக முடியும்? வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய வசனம், ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வசனத்துல இருக்கும் பொழுது கண்ணாடி காண்கிறது போல காமிக்கிறோம். ஓகேயா? வெரி குட். ஓகே. ஆனா என்ன சொல்றாரு இங்க பாருங்க. அப்போ என்ன பண்றாரு? இப்போ இதுல ஒரு உதாரணம் எடுத்து காமிக்கிறார் பவுல் அப்போஸ்தலர். மோசேயினுடைய அந்த ஆகமங்கள் இருக்கு இல்லையா? இந்த ஆகமங்கள் வாசிக்கும் பொழுது இவர்களுடைய இது இருதயம் இருள் அடைஞ்சிருக்கிறது, முக்காடு போட்டிருக்கிறது. அவங்களுக்கு அது புரியுறது இல்லை. ஆனா
அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுக்கப்படுகிறது. மனம் திரும்பணும்னா என்னது? அவர்கள் வந்து கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது இல்லையா? ஆனா கர்த்தர் ஆவியா இருக்கா, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. எதுல இருந்து விடுதலை உண்டு? பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டு. அப்போ அந்த விடுதலை அடைந்து கர்த்தருடைய முகத்தை, கர்த்தருடைய மகிமையை நாம வந்து கண்டு கர்த்தருடைய சாயலாக மறுரூபம் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, அனுதினமும் டெய்லி கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், அதை வாசிக்க வாசிக்க வாசிக்க, அதை தியானிக்க தியானிக்க தியானிக்க, எப்படி நம்ம டெய்லி கண்ணாடியில பார்த்து முகத்தை தலைவாடுறது, முகத்தை இது பண்றது, பவுடர் அடிச்சு இதெல்லாம் பண்றோமோ, அந்த மாதிரி அந்த வசனத்தை டெய்லி வாசிக்கும் பொழுது என்ன ஆகுது? நம்ம வந்து கர்த்தருடைய சாயலாகவே மறுரூபமாகும். அப்போ நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னாக்கா என்ன ஆகுது? நான் கிறிஸ்து அவன் இல்லையா? நான் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறேன், கிறிஸ்துவ போல சாயலாகவே நான் மறுரூபம் ஆகுறேன். அப்ப அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? டெய்லி வந்து தேவ வசனத்தை வாசிக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் சார், ஞாயிற்றுக்கிழமையோ மட்டும் கிடையாது, இதுல வாரத்துல 2 நாள் கிடையாது, டெய்லி டெய்லி அந்த இதுலயே வசனத்திலேயே அப்படியே சோக்காயிருக்கும். இப்ப துணியை வந்து துவைக்கும் பொழுது தண்ணியில வந்து நினைச்சு எடுத்தோம்னாக்கா அப்படி தண்ணி சொட்டுது இல்லைங்களா? அந்த மாதிரி தேவ சமூகத்துல நம்ம வந்து முழுசா இருக்கும் பொழுது நாம வந்து மறுரூபமாகிறோம். போன தடவை எடுத்து போனதை நான் ஒரு காரியத்தை விட்டுட்டேன். நான் அந்த காரியத்தை இந்த வாரத்துல நான் எடுக்கிறேன். எபேசியர் 1:17-18 வாசிக்கும். இதுல நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்குள் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நமக்கு மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று. அது வந்து இங்கிலீஷ்ல என்னது அப்படின்னாக்கா என்லைட்மெண்ட் இல்லைங்களா? என்லைட்மெண்ட். யாராவது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒருத்தர் என்லைட்மெண்ட் ஆனாரு அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். யார் அவரு? புத்தாவுக்கு வந்து போதி மரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவர்களுடைய ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்றத பார்த்து இல்லையா? இத வந்து நாம வந்து என்ன பண்ணாக்கா இந்த மனக்கண்கள் வந்து நமக்கு திறக்கப்படும்? நாம புத்தா வந்து போதி மரத்துல போய் அடியில உட்கார்ந்தாரு. நாம எந்த மரத்தடியில உட்கார்ந்தாக்கா நமக்கு அந்த மனக்கண்கள் தெரிக்கப்படும், ஞானம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில தெளிவையும் அவர் அளிக்கிற போதுதான் நமக்கு. கண்மணி நம்ம சொல்றாங்க, சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையில நிலைநிற்கும் போது மனக்கண்கள் திறக்கப்படும். சரி, ஓகே. ஆனா வசனம் இங்க என்ன சொல்லுது பாருங்க. நான் இன்னும் ஒரு தடவை தெளிவா வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் யாரு? ஆண்டவர் பிதாவை குறிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் எப்படி சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, தம்மை அப்படின்னாக்கா தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அப்போ இந்த ஞானத்தையும் தெளிவையும் அந்த என்லைட்மெண்ட் கொடுக்கிற ஆவி யார்கிட்ட இருந்து வருது? தேவன் தான் கொடுக்கிறார். நாம என்ன பண்ணாலும் அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அது தேவன் முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், நம்மை அழைத்ததினாலே, தாம் அப்படின்றது யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவன்
நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்குங்கிறது யாரு புரியுது? தேவன். தேவன் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், பாருங்க, நம்பிக்கை இன்னதென்றும் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மருத்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையினாலே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். இந்த இடத்துல பாருங்க, நம்பிக்கை சொல்றார். ஃபர்ஸ்ட் இந்த ஞானம் நமக்கு எப்படி உண்டாகணும்னா அவரிடத்துல தரணுங்கிறார். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? தாம் அழைத்த நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. இரண்டாவது, கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த இடத்துல மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள, யார் இந்த அவர்? யாரு? தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவர் அப்ப பாருங்க, இந்த 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 என்லைட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த என்லைட்மெண்ட், ஓகே, அந்த என்லைட்மெண்ட் நமக்கு வரணும் அப்படின்னாக்கா இது வந்து தேவன் தான் நமக்கு கொடுக்க முடியும். தேவன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? பவுல் அப்போஸ்தலர் வேண்டிக் கொள்கிறார். நமக்கு ஏன் இந்த என்லைட்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா, மறுபடியும் 12:2 வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது இந்த யுகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த யுகத்துல என்னெல்லாம் ராங் டீச்சிங் கொடுக்குறாங்களோ அதெல்லாத்தையும் நீங்க நம்பாம தேவனுடைய நன்மையும், மறுபடியும் சொல்ற, தேவனுடையது, நம்மளுடைய சித்தம் இல்லை, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். 3 விஷயம் சொல்றாரு. நன்மையானது, பிரியமானது, பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. இந்த பகுத்து அறியன்ற வார்த்தை வந்து 2 தீமோத்தேயு 2:15 வருது. 2:15 என்ன ஞாபகம் இருக்குங்களா அந்த வார்த்தை? அது என்ன வசனம் சொல்லுங்க? நீங்கள் வெட்கப்படாத ஊழியக்காரனாக, நீங்கள் வெட்கப்படாத ஊழியக்காரனாக வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயினும் நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிரும். அதே மாதிரி தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனதை புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகல் அப்படிங்கிறாரு. நாம இந்த இடத்துல பார்த்தோம், போன ஸ்லைட்ல பார்த்தோம் நம்ம எப்படி மறுரூபம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து அந்த ஒரு என்லைட்மெண்ட் நமக்கு மனக்கண்களை கொடுக்க வேண்டும்ங்கிறது வந்து பவுல் அப்போஸ்தலர் ஜெபிக்கிறாரு. இதை நாம என்னதான் பண்ணாலும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. இந்த என்லைட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த என்லைட்மெண்ட் வந்து நாம அச்சீவ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். நாம வந்து நல்லா படிச்சு ஒரு நல்ல மார்க் எடுக்கணும்ன்றதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம், நம்மளுடைய முயற்சி இல்லையா இது. ஆனா தேவன் கொடுக்கிறார். இந்த காரியங்கள்லாம் தேவன் கொடுக்கறதுக்கு வந்து நாம செய்யற முயற்சியும் தேவன் கொடுக்கிற காரியமோ ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கு. நாம அச்சீவ் பண்ணணும்னாக்கா நாம முயற்சி எடுக்கணும். ஆனா தேவன் கொடுக்கணும்னாக்கா அவர் தான் மனசு வச்சு கொடுக்கணும். அவருக்கு அந்த என்லைட்மெண்ட்டை கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார் இல்லையா? நான் என்ன ஜெபிக்கிறேன்? உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார் இல்லையா? சோ இது வந்து நம்மளுடைய முயற்சினால வருவதில்லை. இந்த என்லைட்மெண்ட் வந்து தேவனால வருது இல்லையா? ஓகே, அப்போ இதை பார்க்கிறோம் நம்ம. இந்த இது எப்படி இருந்தது இதை வந்து ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மறுபடியும் இப்போ வந்து நம்ம 12:2 வரலாம். that they may prove and the will of God அப்படி இருக்கு இல்லையா? இந்த சித்தம் என்னது என்று பகுத்தறிவதற்காக. இதை வந்து நான் போன இதுலயே சொல்லி இருக்கிறோம், அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால இந்த இதுல மறுபடியும் இந்த பகுத்தறிவுன்றது என்னதுனாக்கா டிசார்ட்மெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், பகுத்து அறியுது இல்லையா? இது எது நல்லது எது கெட்டது என்றது. இட் டஸ் நாட் மீன் நான் இது வந்து பகுத்தறியுதுங்கிறது வந்து
தேவனுடைய சித்தம் என்னன்றத வந்து நாம செலக்ட் பண்றது கிடையாது. இல்ல தேவனுடைய சித்தம் என்னன்றது வந்து நாம பிளான் பண்றது கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுதான் தேவனுடைய சித்தம்ன்றத வந்து இவங்க எப்படி அறிஞ்சிக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே வேற யாராவது வந்து அதை பத்தி ஒண்ணு பேசினோடனே, ஓ இதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் வந்து எனக்கு ஒரு சைன் காமிக்கிறாரு அப்படின்னு. இதுல வந்து நான் இது வந்து உண்மையாவே நிகழ்ந்த நிகழ்ச்சி நான் சொல்றேன். ஒரு தம்பி வந்து ஒரு இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல நடந்த விஷயம் அது. அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து இருக்கும்போது நெஹமாயாவை பத்தி அந்த பாஸ்டர் ப்ரீச் பண்ணாரு. கட்டடம் கட்டுறது, இந்த செவர் கட்டுறது, ஞாபகம் இருக்குங்களா? நெஹமாயா இதுல வந்து அந்த அலங்கங்களை கட்டுறதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. எல்லாம் சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு இவர் போயிருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தர் போய் பார்க்கறதுக்காக அப்படி பார்த்தாக்கா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஐயா நீங்க வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க, எல்லார்கிட்டையும் நான் வந்து ஒரு லே அவுட் போட்டிருக்கேன், அதுல வந்து எல்லாரையும் ஒரு 1,00,000 கொடுக்க சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 சென்ட் நிலம் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1,00,000 ரூபாய்க்கு 5 சென்ட் நிலமா? ஆமா ஐயா, அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 50,000 கொடுத்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் 5,000 கொடுத்துருங்க, நீ 50,000 கொடுத்த உடனே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணிடுவேன், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு கட்டுறதுக்கு லோனுக்குன்னு எல்லாமே நான் சாங்ஷன் பண்ணி தரேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 50,000 கொடுத்த உடனே நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரா சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவர் போய் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட வந்து 50,000 கொண்டு போய் இவர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இத்தனை தேதியில வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே மிச்சத்தை எல்லாத்தையும் மாசம் 5,000 கொடுக்குறோம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. இவர் எப்போ அந்த 50,000 ஒரு 20 பேர்கிட்ட வாங்கி கொண்டு போய் கொடுத்தாரோ அதோட அவர் எடுத்து ஓடி போயிட்டார். இந்த மனுஷன் சொல்றாரு, ஐயோ ஆண்டவர் தான் என்கிட்ட சொன்னாரு, அன்னைக்கு நான் சர்ச்சில் வந்து இதுக்கு கட்டடம் செங்கல் இதெல்லாம் பத்தி ஆண்டவர் இது பண்ணாரு, எப்படி வந்து நெஹமாயாவுக்கு செவரை கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவினாரோ அதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவ போறாரு அப்படியெல்லாம் சொன்னாரு. இதை நம்பிதான் இன்னைக்கு வந்து நான் வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி அன்னைக்கே வந்து இந்த விஷயம்லாம் நடத்த உடனே சரி ஆண்டவர் தான் நம்ம கூட பேசினாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இது பண்ணேன். இன்னைக்கு நான் இது பண்ணிட்டேன், என்னுடைய இதெல்லாம் ஏமாந்து போயிட்டேன். எல்லாரும் என்கிட்ட வந்து நீ 50,000 கொடு 50,000 கொடுக்குறாங்க, எப்படி நான் கொடுப்பேன்? வீட்டுல இருக்கிற நிலத்தை, ஊர்ல இருக்கிற நிலத்தை கொண்டு போய் இவர் வித்து அந்த காசை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து இது பண்ணாரு. அப்ப என்ன இது பண்ணாரு, நான் கிறிஸ்தவன் ஆனதுனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து, நான் கிறிஸ்தவனே ஆகாம இருந்தேன்னா எனக்கு இவ்வளவு நஷ்டம் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய சித்தம் எனக்கு என்னன்றத நாம சூஸ் பண்றோம் இல்லையா? அவங்க தம்பி சூஸ் பண்ணாரு இல்லையா? இது வந்து உண்மையா நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. சரிங்களா? ஆனா இது வந்து கரெக்டான ஒரு மெத்தடா? நம்ம வந்து தேவனுடைய சித்தம் என்னங்கிறத வந்து நாம சூஸ் பண்றோமா, இல்லாட்டி அவருடைய பிளான் என்னன்றது நாம தீர்மானிக்கிறோமா? கூடாது. ஆனா நாம எப்படி இதை பண்ணணும்ன்றத பார்க்கலாம். இதுலதான் ஓகே. இதுதான் வந்து நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வசனம் நம்ம இந்த இதை ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வசனத்தை பார்க்கலாம் நம்ம. கார்த்திகேயன் ஏதோ கேக்குறாரு. என்னமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ பொதுவா வந்து இப்ப தேவனுடைய வந்து என் வாழ்க்கையில இப்ப சர்ச்சில் பொதுவா சொல்றது வந்து ஆண்டவர் உங்களுக்கான சித்தம் என்ன வச்சிருக்காரு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டருங்க போதிக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கான வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்காரு, உங்களை தெரிந்து கொண்டதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கு, ஆண்டவர் அந்த சித்தத்தை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்காக இப்ப சில பேர் வந்து சர்ச்ல வந்து இப்ப நல்லா பாடுறாங்க, அவங்க வந்து என்ன அவங்க பாட்டு நல்லா வருதுன்னு ஆண்டவர் என்ன பாடுறதுக்காக என் சித்தம் வச்சிருக்காரு, என்ன வந்து ஆண்டவர் வந்து இது பண்ணதே பாடணும் அப்படின்றதுக்கு தான் அப்படின்றாங்க. சில பேர் கிட்டார் நல்லா வாசிக்க வரும், சில பேர் பியானோ நல்லா வாசிக்க வரும், கீபோர்டு நல்லா வாசிக்கிறாங்க. அப்படின்னும் போது தேவன் வந்து என்ன இந்த இதுக்காக தான் சித்தம், தேவன் என்ன கீபோர்டு வாசிக்கணும் சர்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு நல்லா வாசிக்க வருது அப்படின்றது பாயிண்ட வச்சு அவங்க இதுன்றாங்களா, இல்ல எப்படி சார் இது? ஓகே. இப்ப வந்து இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம ஆண்டவனுடைய சித்தம் என்னங்கிறத வந்து நீங்க பார்த்து
உங்களுக்கு இவங்க இந்த சொல்ற இந்த தத்துவம் இருக்கு இல்லைங்களா, நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து வேதத்துல ஏதாவது அடிப்படையா ஒரு வசனம் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆ வேதத்துல என்ன வசனம் இருக்கு அப்படின்னாக்கா, தேவனுடைய சித்தம் ஒண்ணு ஏற்கனவே நடந்து போட்டுட்டார் இல்லையா, அந்த சித்தத்தின்படிதான் எல்லாமே நடக்கும். அதுதான் வந்து இந்த sovereignty ஆஃப் காடுங்கிறதுனுடைய ஒரு பேசிக் அடிப்படையான இது. அதுதான் வந்து பாருங்களா, நீங்க கரெக்டா கேட்ட கேள்விக்கான பதில் வந்து எபேசியர் 1:12 வாசிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே ஒரு நாங்கள் நிமிஷம் முன்குறிக்க ஒரு நிமிஷம் படி. தமது சித்தத்தின், தமதுனாக்கா யாரு? தேவனுடைய சித்தம், கிறிஸ்துவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி, சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக அவர் என்ன தீர்மானித்திருக்கோ அந்த சித்தத்தின்படி ஒரு சிலவற்றை நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வந்து எதெல்லாம் அடங்கும்? சரி, ஓகே, அப்படி கேட்கறதுக்கு மேல எல்லாவற்றையும் எதெல்லாம் அடங்காது? எல்லாமே உள்ள அது வந்துடும் சார். வெரி குட். அப்போ நான் வந்து பியானோ வாசிக்கணுமா இல்லாட்டி என்னது அது வயலின் வாசிக்கணுமா இல்ல கிட்டார் வாசிக்கணுமாங்கிறத யார் தீர்மானிக்கிறா? தேவன். யார் தீர்மானிக்கிறாப்பா? தேவன். தேவன் ஆண்டவராகிய இயேசு. இவ சின்னவ என்னமோ சொல்றா, கேளுங்க. என்ன சொல்றமா கண்மணி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கிறா, இல்லாட்டி தமதுங்கிறது யாரு குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்குதா இல்ல யாரு குறிக்குது? பிதாவாகிய தேவனை குறிக்குது. பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்றாரு. பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. யாரு குறிக்குதுமா? தேவனை குறிக்குது. தேவன் பிதாவை குறிக்குது இல்லையா? சோ பிதாவின் சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய யாரு? யாருடைய? ஆண்டவராகிய தேவனுடைய இல்லையா? எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற தேவனுடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, நாம முன்குறிக்கப்பட்டிருக்கோம். யாருக்குள்ள முன்குறிக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி. அந்த சுதந்திரம் ஆகும்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இங்கிலீஷ்ல பாருங்க, in whom we also obtained an inheritance. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு இல்லையா? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது? சொத்து இல்லையா? பங்கு. இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது பங்கு, சொத்து, ஒரு அவருக்கு வரக்கூடிய அந்த ஒரு பங்கு இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு வந்து ஒரு பங்கு அவருடைய சுரமாகும்படி என்ன செய்யப்பட்டிருக்கோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ அடிப்படையா வந்து இதுதான் வந்து நீங்க வந்து நானும் வந்து நிறைய செய்தி பார்த்துட்டேன். எல்லா அந்த ஃப்ரீவில்ல பத்தி ஆண்டவனுடைய சவரனிட்டியை பத்தி பேசுறவங்க யாருமே இந்த வந்து 11 எஃபிஷியன் 1:11 தவிர்க்கவே முடியாது. அடிப்படையே இந்த எஃபிஷியன் 1:11 தான். சரிங்களா? இந்த 1ல ஏன்னாக்கா இதுதான் பாரு, தேவனுடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற தேவனுடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி. யாருடைய சுதந்திரமாடி? தேவனுடைய சுதந்திரமாடி. கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் இல்லையா? அப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன ஆகுறோனோ அல்ல ஆகலையோ அது எல்லாமே வந்து என்னது? தேவனுடைய சித்தத்தின் முன்குறிக்கப்பட்ட ஆலோசனை சித்தத்தின்படி அவர் முன்குறிப்பிட்டிருக்கார். எல்லாவற்றையும் முன்குறிப்பிட்டிருக்கார். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரேடியாலஜி படிச்சிருக்கிறார். சரிங்களா?
இன்னைக்கு ஒரு ரேடியாலஜி படிச்ச ஒரு டாக்டர் வந்து ரேடியாலஜி டாக்டர் கூட இல்ல, ரேடியாலஜி படிச்சவர் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். எவ்வளவு லட்சம் ஆமா சம்பாதிக்க சார். எவ்வளவு? மினிமம் 4 அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 lakhs சார். மினிமம் 2 lakhs. இல்ல ஒரு ஒரு 25 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுலயே ஊறி இருக்காருனாக்கா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? அது அப்ப அதிகமா வரும் சார். 4 லட்சம் ரூபாய். ஒரு 4 லட்சம் பேசிக்கே ரூபாய் 1.5 lakhs சார். என்னப்பா 4 to 5 lakhs சம்பாதிக்க முடியும் இல்லையா? ஆனா அந்த மனுஷன் வந்து அந்த 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அந்த தொழிலை விட்டுட்டு என்ன பண்ணாரு, இன்னைக்கு வேதத்தை போதிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனா. அடுத்த வரைக்கும் அவருக்கு யாரும் பாப்புலரே கிடையாது. அவரை வந்து மிஞ்சி போனாக்கா தெரியும். சரிங்களா? அப்போ இவர் வந்து ரேடியாலஜிஸ்ட் ஆகி ஒரு பெரிய மனுஷனா ஆகணும்ன்றது தேவனுடைய சித்தமா? ஏன்னா அவர் அதுல பயங்கர பாப்புலரா இருந்தார் இல்லைங்களா? உன்னுடைய தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இது பாஸ்டர் சொல்ற மாதிரி அவரு வந்து பெரிய ரேடியாலஜிஸ்ட் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு சர்ச்சில் வந்து பாஸ்டர்ங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவர் ரேடியாலஜிஸ்டா இருந்து தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு விட இன்னைக்கு வேதத்தை படிச்சு போதிச்சு மகிமைப்படுத்துறாரு. அப்போ யாருடைய சித்தம் அல்டிமேட்டா நடந்திருக்குது? தேவனுடைய சித்தம். முடிஞ்சா ஒரு நாளைக்கு அந்த மனுஷனை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். சரிங்களா? ஓகே, வருங்காலத்துல. ஓகே, இப்ப புரியுதுங்களா? ஓகே சார். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் கரெக்டா அந்த ஸ்லைட்ல வந்து பாருங்க. கரெக்டான நேரத்தில். ஓகேயா? ஓகே சார். ஓகே. வில் ஆஃப் காட், காட் அக்செப்டபிள் அண்ட் குட், அக்செப்டபிள் அண்ட் பர்ஃபெக்ட். அந்த வில் ஆஃப் காட் இருக்கு இல்லையா, அது வந்து these three describe God's will, not our preference. And the good, acceptable and perfect இந்த 3 காரியமும் இது வந்து தேவனுடைய சித்தத்தை குறிக்கிறத நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸை குறிக்கல இல்லையா? ரோமர் 8:28 வாசிக்கலாம். இந்த ரிப்போர்ட் இருக்கு பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? இப்ப பாருங்க, நாம அறிந்திருக்கிறோம். அந்த என்ன அறிஞ்சிருக்கிறோம்னாக்கா அவருடைய தீர்மானத்தின்படி இல்லையா? யாருடைய தீர்மானத்தின்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தீர்மானத்தின்படியா இல்ல தேவனுடைய தீர்மானத்தின்படியா? எல்லாமே தேவனுடைய தீர்மானத்தின்படி. பிரதர் சொன்ன மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய சித்தத்தை தான் செய்ய காத்துட்டு இருக்கிறார். அதான் செய்ய வந்த அப்படிங்கிறார். I came to do the will of my father. இல்லையா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே எப்படி நடக்கும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை இல்லையா? சனிக்கிழமைக்கு அப்புறம் அடுத்த நாள் என்னதுன்றதுல வந்து ஏதாவது டவுட் இருக்கா? கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் வந்து திங்கக்கிழமைன்றதுல டவுட் இருக்கா? போன வாரம் என்ன இருந்தது? ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமா திங்கக்கிழமை வந்ததா? ஒருவேளை இந்த வாரமும் திங்கக்கிழமை வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கா? கிடையாது. அதை அறிந்திருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தீர்மானமாக நாம என்ன அறிந்திருக்கிறோம்னாக்கா தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய ப்ரீ டிட்டர்மின்ட் வில் படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்ங்கிறத அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஓகே சார், சொல்லுப்பா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு அறிந்திருக்கிறோம் அப்படின்றது வந்து அந்த முடிவை குறிக்குதா சார்? அது ஒரு நிமிஷம். ஃபைனல் வந்து எல்லாமே நன்மையா முடியும் அப்படின்ற ஃபைனல் நன்மையாக முடியும்ன்றதை விட
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லது கெட்டதா இருக்குது. ஆஹ் ஆனா தேவனுடைய அது பார்வையில அதனாலதான் நான் கேக்குறேன். தேவனுடைய பார்வையில எல்லாமே நன்மை. ஓகே சார். அதாவது நமக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு ராஜா வந்து மந்திரி ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து சொல்லுவாராம், எல்லாமே நடக்குது, எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு. ஒரு நாள் ராஜா வந்து ஒரு ஹண்டிங்க்கு போகும்போது, வேட்டைக்கு போகும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கத்தியை வந்து எடுக்கும் போது கையில வந்து ஒரு சின்ன காயப்பட்டுச்சு. உடனே மந்திரி வந்து நான் சொன்னாரா, இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு, ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்ன சொல்றாரு, ஏன்னா எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்து இதுவும் நன்மைக்கு தான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீ வரவாடான்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டார். இவர் மட்டும் தனியா போனாக்கா அந்த இடத்துல காட்டுல போகும்போது காட்டுவாசிகள் இவர் பிடிச்சி அந்த தேவதைக்கு வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப பார்த்தாக்கா கையில வந்து காயம் இருக்கிறது, ஐயோ இது வந்து இந்த சாக்ரிஃபைஸ் வந்து டிஃபைல்டு, இது குறையுள்ள சாக்ரிஃபைஸ், இது வாடான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டுறாரு. வந்த உடனே தான் அவருக்கு வந்து ராஜா வந்து நினைச்சாரா வந்து, ஐயோ மந்திரி சொன்னபடி பாரு எனக்கு இந்த கத்தியில அடிக்க காயப்படலைனாக்கா இன்னைக்கு நான் செத்து போயிட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மந்திரி கிட்ட சொன்னாராம். மந்திரி வந்து சொன்னாராம், ராஜாவே உங்களுக்கு காயப்பட்டதோ நன்மைக்காக, எனக்கு காயப்படாம இருக்கிறதோ நன்மைக்காக. எனக்கு உங்களுக்கு காயப்படாம பட்டு நீங்க வந்து என்னை வந்து கோவப்பட்டு என் மேல கோவப்பட்டதும் நன்மைக்கு தான். நீங்க சப்போஸ் என் மேல கோவப்படாம என்னை கூட்டிட்டு போயிருந்தீங்களா, உங்களுக்கு மேல என்ன பலி கொடுத்துருப்பான். அதனால எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது அப்படின்னு வந்து ஒரு சின்ன பிள்ளையில இந்த கதை சொல்லியிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கதை? இல்ல சார். ஓகே, இன்னைக்கு இல்லைங்க சார். கேள்விப்பட்டீங்க. ஓகே, அப்ப பாருங்களேன், மந்திரி சொன்ன மாதிரி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன பண்றோம் நம்ம அறிந்திருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு தெரியும், ஐ எம் கன்வின்ஸ்டு, இதுல எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை, நான் உறுதியா நம்புறேன். நானு என்ன நம்புறேன், எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எது எல்லாம் நடக்குதுன்னா சகலமும். ஏன் நடக்குதுனாக்கா, அவர் முன்குறித்தபடி அவர் என்னை அழைத்திருக்கிறாரு. நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன். ஏன் அன்பா இருக்கிறேன்? நான் அன்பா இல்லைன்னா வந்து சாமி கண்ணுக்கு தோன்றதுனால இல்ல, எனக்காக உயிரை விட்டு எனக்காக வந்து என்னை ரட்சித்து என் மேல இவ்வளவு நேசம் வச்சிருக்கிற எனக்கு ரட்சிப்பின் மகிமையையும் சந்தோஷத்தையும் நன்மையையும் கொடுத்திருக்கிற அந்த தேவனை வந்து நான் அவர் மேல நன்மையா இருக்கேன், அவர் மேல நான் வந்து அன்பா இருக்கிறேன். அவர் மேல வந்து அவர் எனக்கு வந்து ஏதோ வந்து நான் அவர் பண்ணலன்னா என்ன தண்டிப்பாருன்றதுனால பயத்தினால நான் வந்து அவர் மேல வந்து அன்பா இல்ல. தேவன் என்னை அழைத்திருக்கிறாரு, அந்த அழைப்பின் மேல என்னை என்ன பண்ணி அழைச்சிருக்காரு, என் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறாரு, என்னை கிருபையிலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்திருக்கிறாரு, அதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன், இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாருன்ற அந்த ஒரு நினைப்புல, அந்த ஒரு கன்விக்ஷன்ல நான் அவர் மேல அன்பா இருக்கிறதுனால எல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அது எந்தவித ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி என்னுடைய ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த நண்பருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு இதுல இருந்து அவர் அந்த இதுல இருந்து அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து வேதத்தை போதிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறதுனால அன்னைக்கு வந்து மத்தவங்க எல்லாம் நினைச்சாங்க இல்ல இவர் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு. இல்ல, அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதை வந்து அவர் அறிந்திருக்கிறாரு. அப்போ பாருங்க, நமக்கு வந்து தேவனுடைய திட்டம் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய வில் கிடையாது, நம்மளுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் வந்து என்னன்னு பார்த்தோம், 3 காரியங்கள் பார்த்தோம். அது வந்து நன்மைக்கும் அக்செப்டபிளுக்கு என்ன சொல்றது இதுல பார்த்தோம். இந்த இடத்துல அது வந்து குட் அண்ட் பர்ஃபெக்ட் இல்லையா? குட், அக்செப்டபிள் அண்ட் பர்ஃபெக்ட். இதுல பார்த்தோம் குட், அக்செப்டபிள் அண்ட் பர்ஃபெக்ட். குட் வந்து என்ன பார்க்கிறோம், தேவனுடைய அந்த ஆல்வேஸ் குட், தேவனுடைய ஒரு திட்டத்துல வந்து அது நன்மையா இருக்குது. அக்செப்டபிள் பவுல் வந்து
பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு அது வந்து நாம வந்து அக்செப்டபிள் வில் ஆஃப் காட் அப்படின்னு. அக்செப்டபிள் என்ன ஏற்றுக்கொள்றது இல்லையா? ம் பால் வந்து ஒரு தேவனுடைய திட்டத்துல ஒரு அக்செப்டபிள் வில் ஆஃப் காட் பார்க்கிறோம். பர்ஃபெக்ட் வந்து டேவிட் வாஸ் அ பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் பார்க்கணும். அதே மாதிரி யூ ஆர் அ பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். நீங்களும் வந்து இன்னைக்கு தேவனுடைய ஒரு பர்ஃபெக்ட் வில்லுல நீங்களும் இருக்கீங்கன்றதை பார்க்கணும். எப்படின்றத பார்க்கலாம். அந்த ஃப்ரீ வில் இருக்கு இல்லைங்களா? நான் எனக்கு வந்து சுயமா ஒரு சித்தம் இருக்குது. நான் என்ன செய்யறோன்றத நான் என்னால தீர்மானிக்க முடியும் அப்படின்றது இருக்கீங்களா? அர்மீனியன்ஸ் வந்து அதான் டீச் பண்றாங்க. நான் வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளவும் முடியும், தேவனை ரிஜெக்ட் பண்ணவும் முடியும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் இல்யூஷன் அப்படின்றத பார்க்கணும். பைபிள் வந்து மறுபடியும் வந்து காமிக்குது. இது ஐயோ பிரதர் பிரதர் 7:30 டைம் ஆகுது பிரதர். ஆயிடுச்சு. நான் ஆமா. நெக்ஸ்ட் போனேன்னாக்கா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பாலம் இதுக்கு வந்து இது ஃபவுண்டேஷன் இது சரிங்களா? ஆமாமா, அது அடுத்த இதுல ஆரம்பிக்கலாம். முடியாது. அது வந்து எப்படியும் அது இன்னும் ஒரு வாரம் இல்ல 2 வாரம் இருக்கிறாரு. சரிங்களா? ஓகே பிரதர். தம்பி இப்போ வந்து கண்மணி வேற யாருக்காவது இது மட்டும் நம்ம வந்து பார்த்ததுல ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நான் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமனி சொல்றேன் நான். சரிங்களா? தம்பிக்கு இருக்கீங்களா? சிஸ்டர் கேக்குறேன் சார். விமலா கேக்குறீங்களா? இந்த ஃப்ரீவில்ல பத்தி நான் வந்து இது எப்படி இது ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா, பிரதர் வந்து ஒரு சின்ன கேப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு 1 or 2 days முன்னாடி வந்து இந்த வசனம் வந்து எபேசியர் 1:11 வந்து இங்கிலீஷ்ல 12 தமிழ்ல 12 என்னுடைய மனசுல வந்துகிட்டே இருந்து ரிப்பீட்டடா இந்த இது வந்துகிட்டே இருக்கு வசனம். இது வந்து ஏற்கனவே நம்ம படிச்சோம். ஏன் இந்த வசனம் இப்படி இவ்வளவு தூரம் ரிப்பீட் பண்றாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிரதர் சொன்னாரு, பிரதர் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு நடுவில் ஏதாவது ஒரு இது எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் எடுக்கிறேன் நானு அப்படின்னு. என்ன எடுக்கிறான் இருக்கீங்கன்னாக்கா நான் சொன்னேன் இந்த இது வந்தது அதனால ஃப்ரீவில்ல பத்தி எடுக்கலாமான்னு. நம்ம ஏற்கனவே ரொம்ப வருஷம் 19 பண்ணோம், 19-20 பண்ணோம் ஃப்ரீவில்ல பத்தி. ஆனா இது கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்கலாமா அப்படின்னு அப்படின்னு. ஓகே, ஏன்னா நான் வந்து ஃப்ரீவில் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா நான் அடுத்தது வந்து இந்த ஹெல் எடுக்கிறதுக்கு எனக்கு அது கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும், அதனால அதை எடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சரிங்க பிரதர், நான் ஒரு 4 weeksக்கு எடுக்கிறேன் நானே அப்படின்னு. 4 weeksக்கு நான் வந்து எனக்கு டைம் கொடுங்க, அதாவது 1 monthக்கு நான் வந்து எடுக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து எடுங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து இதை ஆரம்பிக்கும் பொழுது வந்து எனக்கு வந்து கன்வின்ஸ் ஆகலை நான் இந்த இது வந்து ஃப்ரீவில் வந்து. ஏன்னா டீப்பா போக 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 வந்து இது சுத்தமா எனக்கு வந்து கன்வின்ஸ் ஆகலை. ஆனா இது வந்து ஃப்ரீவில் இருக்குது. ஏன்னா இந்த வசனம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. இது எப்படி இதை வந்து எல்லாமே வந்து நடக்குதுனாக்கா இது ஃபேட்டலிசம் மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது முக்கால்வாசி 90% ஆஃப் த பிப்ளிக்கல் டீச்சிங் வந்து எகெயின்ஸ்ட் த ஃப்ரீ வில் தான். என்ன சொல்றாங்க, இட்ஸ் அ ஃபேட்டலிசம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தடவை பார்க்கும் பொழுதையும் வசனத்தை வந்து நம்ம ரைட் டிவிஷன்ல போயிட்டு டிஸ்பென்சேஷனலாவோ இல்லாட்டி மற்ற இதுல படி பார்க்கும்பொழுது கூட ஆண்டவர் தான் அதை வந்து கடைசியில் அவருடைய சிஸ்டம் தான் நிறைவேறுது. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து பிரதர் வந்து ரொம்ப தெளிவா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்திருந்தாரு. மாடு கயிறு ஒரு வட்டத்துக்குள்ளதான் அதால எடுக்க முடியும் ஃப்ரீவில்ல பத்தி நம்ம வாசிச்சோம். ஆனா அந்த கான்செப்டே இன்னும் வாசிக்கும் பொழுது எல்லாமே அது மாடு புல்ல சாப்பிடுறதா இல்லாட்டி வைக்கோல சாப்பிடுறதா இல்ல தண்ணி குடிக்கிறதான்றது கூட அதனுடைய சாய்ஸ் கிடையாது, எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்ட் அப்படின்றது. அது வந்து ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா பெரிய சேலஞ்சிங் என்னன்னாக்கா நமக்கு விரோதமாக நடக்கிற காரியங்கள் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் தம்பி கார்த்திகேயனுக்கு ஆபீஸ்ல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? சின்னவள் கண்மணிக்கு வந்து ஆபீஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா கண்மணி? இருக்குங்க சார். இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்குதா? எல்லாமே அவரோட சித்தத்தின்படிதான் நடக்குது. பாத்தீங்களா? சித்தத்தின்படிதான் நடக்குது.
நடக்குது சார். சித்தத்தின்படிதான் நடக்குதுன்னு ஒரு அவரோட இருக்கிறோம். சித்தத்தின்படிதான் அவரோட சித்தத்தின்படிதான் நடக்குது சித்தத்தின்படி ஆமான்ற ஒரு தீர்மானமா இல்ல. அந்த இடத்துல ஒரு கமா தான் இருக்கு, ஒழிய ஃபுல் ஸ்டாப் கிடையாது. இல்ல இது வந்து நேச்சுரலானது. சித்தத்தின்படிதான் நடக்குது, இருந்தாலும் அதை வந்து கஷ்டமா தான் இருக்குது. நம்ம என்ன பண்றது இல்லையா? அந்த கமா செமிகோலன் தான் போயிட்டு இருக்க ஒழிய இல்ல தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்குதுன்றது தீர்மானமா நம்மளுக்கு சார் ஏற்றுக்கொள்றதுக்கான பக்குவம் நமக்கு வர்றதுக்கு நாளாகும். நாளாகும் சார். ஆமா சார். அந்த ஆமா ஆமா பக்குவம் அதுதான் அந்த ஸ்ட்ரகிள். கரெக்ட் தான் சார். அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லைங்களா? எனக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. இது தேவனுடைய தீர்மானத்தின்படி, அந்த அவர் பண்ணி இருக்கிற தீர்மானத்தின்படி. நம்ம இப்ப வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த 11ல சாரி 11 இதுக்கு முந்திர இதுல பார்த்தோம் இல்லைங்களா? ஏற்கனவே அவர் தீர்மானத்தின்படி ஐயோ இதுல அவருடைய தீர்மானத்தை அழைக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் வாசிச்சோம் இல்லைங்களா? 11ல ஆமா அந்தபடிதான் நடக்குதுன்றதை ஏற்றுக்கொள்றது. ஓகே, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா பிராக்டிக்கலா அதை அப்ளை பண்றதுல வந்து இல்ல, அதுலதான் அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இத ஒவ்வொரு வாரமும் இது பண்றதுக்கு முன்னாடி பலவிதமான போராட்டங்கள். எப்ப வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இதை இது பண்றோமோ ஏதாவது ஒரு இது வந்து கேன்சல் ஆயிடும் இல்லைங்களா? இது வந்து பிரதர் இது எப்ப ஆரம்பிச்சோம் நம்ம பிரதர்? இது மட்டும் 10 வாரம் ஜூன் கிட்ட ஆரம்பிச்சோம் பிரதர். ஜூன் ஜூலை முடிச்சு, ஜூலைல ஆரம்பிச்சது. ஜூலை, அடுத்து மார்ச் வந்துருச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9 monthsல வந்து இதுதான் 10th எபிசோடு, இது 10th வீக் இது இல்லைங்களா? அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு வாரம் தான் இதை எடுக்க முடிஞ்சிருக்கு. ஒரு மாசத்துல 4 நாள் இருந்தாலும் 40 வாரத்துல 10 வாரம் தான் நம்மளால இதை எடுக்க முடியுது. ஏன்னாக்கா அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு இது வந்து அப்போ ஏன் வந்து பிசாசு வந்து இதை எடுக்க விடாதபடி தடுக்குது? ஏன் இந்த சத்தியத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்றதுல, விசுவாசிக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதை ஏற்றுக்கொள்றதுல அப்ளை பண்றதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? ஆமா சார். இதை நீங்க அதை அப்ளை பண்ணீங்கன்னாக்கா பிசாசினுடைய எல்லா ஆயுதமும் வந்து நிராயுதபாணி ஆயிடும். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, சுத்தமா அவனால் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இதெல்லாம் அடே இந்த இது நடக்கிறது வந்து தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். God is in total control. God is actually orchestrating this அப்படின்னு சொல்லும் பொழுது அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் மனுஷனுக்கு ஃப்ரீவில் இருக்குதுன்றத அவ்வளவு தீர்மானமா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவ்வளவு வெஹமெண்டா சர்ச்சஸ் மட்டும் இல்லை, இந்த உலகம் எல்லாமே அதை தான் டீச் பண்ணும். எப்ப வந்து மனுஷனுக்கு ஃப்ரீவில் கிடையாது, தேவனுடைய சித்தத்துல தான் நடக்குது. God is in total control. He is enthroned அப்படின்னு God is enthroned சொல்லிட்டு அந்த வசனம் வந்து இதுல வரும், சாம்ஸ்ல வரும். He is enthroned அப்படின்ட்டு அந்த வசனம் வந்து நம்ம சும்மா அப்படி சொல்லிட்டு போயிடுறோம். If God is enthroned, he is in total control. மொத்த கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. அதை வந்து நம்ம வாழ்க்கையில அதை வந்து அப்ளை பண்ணும்போது, அதை வாழ்க்கையில் நம்ம இது பண்ணும்பொழுது நிராயுதபாணி ஆயிடுறான். அவனால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் அவ்வளோ ஒரு வெஹமெண்டா வந்து இந்த டாக்டரினை வந்து அவன் எதிர்க்கிறான். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை டீச் பண்றதுக்கு. ஏன்னா நானே இதை ஏற்றுக்கொள்றேன், ஆனா அப்ளை பண்ணல என்னுடைய லைஃப்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது நமக்கு அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ற இடத்துல வரும்போது இன்னும் அது கஷ்டமாயிடுது. இது நடக்கல அப்படின்னும் போது அவ்வளவு டிஃபிகல்ட்டியா இருக்கு. See, that is the struggle God allows when you overcome அந்த ஒரு ஸ்ட்ரகிள், அந்த போராட்டத்தை தேவன் அனுமதிக்கிறாரு. அந்த போராட்டத்தை வெற்றி கொண்டு வரும் பொழுது அதுலதான் இருக்குது உங்களுடைய ஆசீர்வாதம். அது எப்படி அந்த முகமுகமாக வந்து பார்த்து அவருடைய மறுசுபம் ஆகுறோம் இல்லையா? இந்த போராட்டத்துல வெற்றி பெறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
ஆண்டவருடைய சமூகத்துல டெய்லி உட்கார்ந்து வசனத்தை வாசி. எப்படி மோசேயினுடைய வசனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெயில் அந்த முகக்காடு அவர்களுடைய இருதயத்துல இருந்து வெளிப்படுதோ, அது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ப்ரீச்சர்ஸ் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஈஸியா ப்ரீச் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அந்த ப்ரீச் பண்றவர் அதை கடைபிடிக்கிறது இமாலயன் டாஸ்க். ஒரு இமயமலை மேல ஏறணும்னாக்கா எவ்வளவு கஷ்டம், அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லைங்களா? கர்த்தர் நமக்கு அந்த ஒரு கிருபை, கர்த்தருடைய கிருபை இல்லைனாக்கா அது தெரியும். சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல சார். கண்மணி சிஸ்டர், உனக்கு ஏதாவது இருக்கா? சிஸ்டர் பிரதர், ஹலோ பிரதர். பிரதர். யா, வேற எதுவும் இல்லைனாக்கா ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா பிரதர்? ஆமா பிரதர். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்மணி ப்ரேயர் பண்ணுமா? சரிங்க சார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இது இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இன்றைக்கு எடுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி தேவன் தம்முடைய ஒரே சித்த காரியத்தையும் உம்முடைய தேவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறது அன்று ஆண்டவரே நாங்கள் நம்பும்படியாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறதப்பா. அப்பா, இதை நாங்கள் விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையை நடத்த நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கூடுகையை தந்ததுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. தடையில்லாமல் ஒவ்வொரு வாரமும் நடக்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த ஃப்ரீவில்லை குறித்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் இது கருத்துல ஒப்பு கொடுக்குற பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அது மாத்திரம் இல்லப்பா, இந்த கூடுகையில ஆண்டவரே அம்மாக்கு நீங்க தான் சுகத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அது பெரிய ஆபத்தா முடியிருந்தாலும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அந்த கை ஆண்டவரே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு கட்டு போட்டு ஆண்டவரே குணப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. உமாக்கு ஆண்டவரே பாதுகாத்து மட்டுமாய் நீங்க வழி நடத்திருக்கீங்க ஆண்டவரே. உங்களுக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். புதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நேரெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Thank you. Praise the Lord. Praise the Lord, sir.